எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடிகள் பட்டி தந்தையேயும் அன்பினையே சிந்திப்பே சேவை செய்வேன். தந்தையேயும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வேன். விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்த நரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்த நரே. அவருடைய பரிசுத்த இரத்தம் உன்னையும் உன்னுடையவர்களையும் சுத்திகரித்து அவருடைய வருகைக்கு தகுதியாக்க அது ஆயத்தமாயிருக்கிறது. பிள்ளைகளே, இயேசுவின் இரத்தத்தால் ஒரு மனிதனை அவருடைய வருகைக்கு சம்பூர்ணமாக முழுவதும் தகுதியுடையவனாய் மாற்றக்கூடியது. கவனி, உலக பிரகாரமான ஆயத்தங்களை பற்றி நான் பேசவில்லை. இயேசுடைய பாவங்களை மன்னித்த ஆயத்தம், பரிசுத்த ஆவியை முத்திரையிட்ட ஆயத்தம், உன்னுடைய வாழ்க்கை சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக பரிசுத்த ஆவி உள்ளத்தில் வருகிற பொழுது நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். எத்தனை பேர் வீட்டிலே சாட்சியாயிருப்பீர்கள்? உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே சாட்சியாயிருப்பீர்கள், உங்கள் கிராமத்திலே சாட்சியாயிருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆயத்தத்தை உன் வாழ்க்கையில் செய்கிறார். ஏனென்றால் அதற்காக விலையேற பெற்ற ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தின் பெருமதியை எந்த ஒரு தேவ பிள்ளை தன் வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ளுகிறாரோ அவர்கள் அந்த வருகையிலே பிரவேசிக்க தகுதியாகிறார்கள். இயேசுவின் ரத்தத்தை காலின் கீழ் மிதிக்கிற ஒரு கூட்டம் சபைகளுக்குள் இன்றைக்கு எழுப்புகிறது. எல்லா சபைகளுக்குள்ளும், ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லப்படுகிற சபைகளுக்குள்ளும் ஒரு விதமான கூட்டம் எழுப்புகிறது. இயேசுவின் ரத்தத்தை மிதித்து பிசாசுடைய காரியத்திற்காக அவனாலே இயற்றுவிக்கப்படுகிற மக்கள் வெளியே தெரியாது. கவனித்துக் கொள்ளுங்கள். ஆகவே இன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் சில காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகம் 8வது அதிகாரம். ஆமோஸ் தீர்க்கதரிசி 8வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். எல்லாரும் தயவாக வேத வசனங்களை நீங்கள் எடுக்கும்படி தாழ்மையாக கேட்டுக் கொள்ளுகிறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசி 8வது அதிகாரம் 11வது வசனத்தை படியுங்கள். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல. ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல. ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தையும், கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தையும் அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கவனி, ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறது என்று ஆமோஸ் முழங்குகிறார். என்ன பஞ்சம்? அது ஆகார காரியமோ அல்லது தண்ணி காரியமோ அல்ல. கர்த்தருடைய வசனத்தை கேட்கக்கூடாத பஞ்சம் வருகிறது. பிள்ளைகளே, அது முடிகிற போது இப்படித்தான் வேத வசனம் முடிகிறது. பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வகையான ஒரு பஞ்சத்திற்கு முழு உலகமும் இப்பொழுது கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த காரியத்துக்கு தங்களுடைய காரியங்களை நோக்கி இருக்கிறார்கள். ஆனால் சபை மக்களாகிய நானும் நீங்களும், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நானும் நீயும் 12வது வசனத்தில் ஆண்டவர் என்னத்தை சொல்லுகிறார்? படியுங்கள். 12வது வசனம். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட. கவனிங்கள். இன்றைக்கு சபையுடைய பெருமதியையும் ஆண்டவருடைய சத்திய வசனத்தின் பெருமதியையும் உச்ச நிலையை உணராமல் இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் வாழுகிறார்கள். நல்லா கவனிங்க. இன்றைக்கு நான் பேசுகிற இந்த நாள், இந்த நிமிஷத்திலே திருச்சபையின் பெருமதியையும் ஆண்டவருடைய பரிசுத்த வார்த்தையின் பெருமதியையும் உணராத மக்களாக சபையின் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள், ஒரு நேரம் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி
மறு சமுத்திரம் மட்டும் மறு சமுத்திரம் மட்டும் வட திசை தொடங்கி சேர்ச் நம்ம கிட்ட இல்லை, சேர்ச்சுக்கு நடந்து வரையலாம். வாகனம் இருக்குது, எழும்பேலாம், காலமையில எழும்பேலாம். கர்த்தரை தேடு. 6 நாள் வேலை செய்யறோம், 7 நாள் கொஞ்சம் நித்திர கொள்ள விடுங்க. நமக்கு கொண்டு ஒரு நாள் வேண்டாம். ஒரு நாள் வருகிறது, வசன பஞ்சம். சமுத்திரத்தின் ஒரு கரையிலிருந்து மறு கரை வரைக்கும் வசனத்தை தேடுவார்களா? சபையை கேள், தேவ பிள்ளைகளை வெளிப்படையுங்கள். அவர்கள் தங்களுக்கு கதவு அடைக்கப்பட்ட பொழுது கவனிங்கள், அந்த 5 கன்னிகைகள் ஒரு வேலை செய்தார்கள். தங்களுக்கு எண்ணெயை தேட போய்விட்டார்கள். மணவாளன் வந்து சத்தம் தொனிக்கிற பொழுது அவர்கள் சொல்லுகிறார், எங்களுக்கு உதவி செய்யுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செய்து என்று அவர்கள் சொல்லுங்க. அந்த நேரத்தில் அந்த 5 பேர் சொன்னார்கள், உங்களுடைய அவல நிலை எங்களுக்கு புரிகிறது, ஆனால் உங்களுக்கும் எங்களுக்கும் போதாதபடிக்கு இந்த எண்ணெய் கவனிங்க. தம்பி, தங்கச்சி, அம்மா, அப்பா, சபை மக்களே, இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கேளுங்கள். இந்த காலையிலே உங்களுக்கும் எங்களுக்கும் போதாதபடிக்கு நீங்கள் போய் விற்கிறவர்களிடத்தில் வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படி அவர்கள் போன பொழுது மணவாளன் வந்து விட்டார். அப்படி அவர்கள் எண்ணெய் வாங்க போன பொழுது அந்த கணப்பொழுதிலே மணவாளன் வந்து விட்டார். உணராதிருந்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போக மட்டும் புசிக்கவும் குடிக்கவும் பெண் கொள்ளவும் பெண் கொடுக்கவும் தேவஜனம் உணர்வற்று போய்விட்டது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? வசனத்தை தேடுறதுக்கு கவனிங்க. வாகனம் இருக்கும், எல்லாம் இருக்கும், வசனம் இருக்காது. கட்டணம் இருக்கும், அங்க வசனம் இருக்காது. இந்த நாட்களிலே நீங்கள் உங்களை நிரப்ப வேண்டிய ஒரு பெரிய ஆயத்தம். கவனித்துக் கொள்ளுங்கள். எல்லா சபைகளுக்கும், எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், வசனத்தினாலே உங்களை ரொம்ப நிரப்பிக் கொள்ளுங்கள். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்து வைத்தேன், நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு. இன்றைக்கு தேவ ஜனத்தின் பாவம் அதிகரிக்கிறதுக்கு காரணம் வசனம் இல்லாத காரியம். ஒரு 5 வசனத்தை தயவாக இன்றைக்கு ஒரு பேனையும் பேப்பரும் எடுத்து நீங்கள் இருக்கிற இடத்துல எழுதி பாருங்கள். தைரியமா சொல்லுறேன், ஒரு 5 பரிசுத்த வேதாகம வசனங்களை எந்த விதமான உதவியும் இல்லாமல் நீங்கள் வைத்து ஒரு பேனாவோடு பேப்பரோடு அதனுடைய விலாசத்தோடு எழுத உங்களால் முடியும். தேவ ஜனங்களே, வசனத்தை தேடுறதுக்கு அங்க இங்க ஏராளமான இடத்திலே ஓடி திரிய போறாங்க. ஏனென்றால் அந்த வசனம் தான் ஒரு பிள்ளையை தேவனுக்கு உகந்த ஆயத்தத்துக்குள்ளே கொண்டு வருகிறது. ஆமென். அந்த வசனத்தை வாசிக்க 12வது வசனம், ஆமோஸ் 8:12 படிங்க, 8:12 படிங்க. அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட. இப்பதான் தெரியுது இது கர்த்தருடைய வசனம் என்று. கையில இருக்கைக்கு தெரிஞ்சதோ, வீட்டுல 2, 3, 4, 5 பைபிள் இருக்கைக்கு தெரிஞ்சதோ, பல பல மொழிபெயர்ப்புல வேதம் இருக்கைக்கு தெரிஞ்சதோ, அல்மாரியில இருக்கைக்கு தெரிஞ்சதோ, தெரியல. ஆலை கிட்ட இருக்கு, காலுக்கே இருக்கு. கேட்கா அது எப்பவும் சர்ச்சுக்கு போகலாம், எப்பவும் போய்க்கலாம். இது அலுவல், இது முக்கியம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்கிறீர்கள். ஞாயிற்றுக்கிழமை அது கர்த்தருடைய நாள். இன்னைக்கு எத்தனை ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில தங்க இஷ்டப்படியே வாழுறாங்க, திருச்சபைக்கு வந்து போறாங்க. இல்லை, நான்